வெல்கம் டு அனு சரசுவை. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா உருளைக்கிழங்கு வச்சு போண்டா செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு மசால் போண்டா. இது டீ கடையில் டீ காஃபியோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 4 உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் பட்டாணி இருந்தது, அதை எடுத்து வச்சுருக்கோம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். மேல் மாவு செய்கிறதுக்காக 100 கிராம்ஸ் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான காரப்பொடி 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கோம். சின்ன குழிவு கரண்டி அளவு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சம் காயட்டும். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. 2 கடுகு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் பச்சை பட்டாணியும் கொஞ்சம் வதங்கட்டும், லேசாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து, கலர் மாறிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த உருளைக்கிழங்கு நல்லா கையிட்டு மசிச்சு வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக, அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் காரப்பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயமும் உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கினோடனே எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது. இப்போ நம்மளுடைய போண்டாக்குள்ளே வைக்கிறதுக்கான மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கும் வெங்காயமும் நல்லா மைய வந்துடுது. இப்போ இது ஆறினவுடனே உருண்டை உருட்டி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே மேல் மாவு செஞ்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம், சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்ச கடல மாவை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், இதையும் இதில் சேர்த்துக்கலாம். மேல் மாவுக்கு தேவையான காரப்பொடி கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் காரத்தூள் போட்டுக்கலாம். கார மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் மாவை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைக்கணும்.
கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்ல லிக்விடாக கரைச்சி வச்சுருக்கோம். தோசை மாவை விட கொஞ்சம் லிக்விடாக இப்படி எடுத்தால் ஊற்றுற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவை பசங்க கலரி வச்சுக்கணும். இப்போ வெளி மாவு ரெடி ஆகிடுது. இப்போ உருளைக்கிழங்கு உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கிறோம். மசாலா உருளைக்கிழங்கு மசாலா இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி உருட்டி வச்ச உருளைக்கிழங்கு உருண்டையை எடுத்து இந்த இதில் மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்படி டிப் பண்ணி எடுத்து இப்போ எண்ணெயில் போட்டிருக்கோம். இதை திருப்பி விடலாம். எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நல்லா திருப்பி விடுவோம். பாருங்கள், நல்லா ரெட் ஆகிடுச்சு. மேல் தோல்லாம். இப்போ இதை எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி சைடில் வச்சிங்கன்னா எண்ணெய் வடிஞ்சிரும். எண்ணெய் வடிஞ்ச பிறகு நம்ம இதை போண்டா வடித்தட்டியில் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு போண்டா சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு போண்டா எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இப்படி புட்டு காமிக்கிறேன். உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாமே வெந்திருக்கு. நம்ம எல்லாமே பட்டாணிலாம் சேர்த்ததுனால ப்ரோட்டீன் சத்து, டேஸ்ட்டாகவும் இருக்கும். காரம் உப்பு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை சுட சுட சாப்பிடும்போது டீயோடைய காஃபியோட ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அனுஸ் அறுசுவை. தேங்க்யூ, பாய்.